நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் மட்டும் மேக்ஸிமம் 62, 63 இதை தாண்டி இல்லை 65க்கு மேலே வந்துட்டு எந்த இயக்குனரும் வந்துட்டு நின்றது கிடையாது சக்ஸஸ்ஃபுல்லாக கமர்ஷியலாகும். அப்படின்னும் போது ஒரு 69 வயதில் வந்துட்டு ஒரு மனிதர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பொன்னியின் செல்வன்லேயே சக்ஸஸை கொடுத்துட்டாருன்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி தக் லைஃப் வந்துட்டு பெருசாக ஓடலை அப்படின்னும் போது லோகேஷ் கிட்டேருந்து வந்துட்டு மணிரத்னம் பாடம் கற்றுனா நல்லா இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. மணிரத்னம் செய்கிறத லோகேஷால் 70 வயசில் பண்ணவே முடியாதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான உண்மை. ஸோ அப்படின்னும் போது இவர் பாலச்சந்தர் காலத்தையும் பார்த்துருக்காரு, பாரதி ராஜா காலத்தையும் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா விதமான பரிமாணங்கள் KS ரவிக்குமார்லேருந்து சுந்தர்சிலேருந்து எல்லாரையுமே பார்த்து இன்றைக்கி அவர் படத்தையே எடுத்து திருப்பி அவருக்கே காட்டுற அட்லியை முதல் கொண்டு எல்லா இயக்குநர்களையும் பார்த்துட்டு வந்துட்டார் மணிரத்னம். ஸோ அப்படின்னும் போது அப்போ இதுக்கப்புறம் அவர் என்னவா பண்ணுவார் அப்படின்னா தக் லைஃப்னு ஒரு படம் மக்களுக்கு பிடிக்கல, டிசாஸ்டர் ஆகிடுச்சு, அவரை வச்சு செய்கிறோம். ஆனால் மீண்டும் இவர் ஒரு படம் எடுப்பாருங்கிறது தான் இங்கே யதார்த்தமான உண்மை. அந்த படம் நாம் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ திருப்பி ஒரு கூட்டம் ஒன்று வரும், மணிரத்னம் தான் ஏன்னு சொல்கிற மாதிரியான ஒரு வகையில் ஒரு படம் இருக்குல்ல. இப்போ ஓகே கண்மணிக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயமா ஒரு மாதிரியாக இருக்கும்போது டக்குன்னு ஓகே கண்மணி கொடுக்குறாரு. அந்த டைமில் அந்த ஷோ கால்டு யங்ஸ்டர்ஸை வந்துட்டு அப்படியே ஈர்க்கிறாரு. காற்றுவருடைய படம் நிறைய கலவையான விமர்சனம் வருது. ஆனால் வந்து அந்த படம் வந்துட்டு ஒரு ரசனைக்குரிய ஒரு ரசிப்புத்தன்மையுடைய ஒரு படம். ஆனால் படம் ஓடலை, கலவையான விமர்சனங்கள். இப்படி எல்லா விதமான நிலைகளிலும் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் கடுகளவும் இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே குறையிலங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒன்று.